அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊற்றப்பட்ட ஆவியானவர் சரியான காரியத்தில் நம்மை செயல்பட உதவி செய்வார். உடன் இருக்கும் ஆவியானவர் தவறு என்றால் தட்டி கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை நடத்துவார். வாழ்க்கை சத்தியமா இருக்கும், பேசுறது சத்தியமா இருக்கும், செயல் சத்தியமா இருக்கும். அது இல்லாம வேதம் சொல்லுது தம்முடைய சுயமாய், there is no selfishness. என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். இது அந்த ஆவியானவரை அறியாதவர்கள் வாழ்கிற வாழ்க்கை. இந்த ஆவியானவர் உள்ளிருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் தெரியுமா? ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, என் தேசத்தில் ஏராளமான பிள்ளைகள் போதையில் அடிமையா இருக்கிறார்கள். ஆண்டவரே, என் தேசத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, என் தேசத்தில் ஏழைகள் பட்டினியா இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் சுற்றி இருக்கிற இடங்களிலே அநேக துன்மார்க்கர் இருக்கிறார்கள். என் தேசத்தை மாற்றும். ஆவியானவர் அறிஞ்சிருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். the symptoms, the person who was filled with the Holy Spirit, there is no self, only willness of God. அந்த பரலோகத்தினுடைய திட்டம், அந்த பரலோக தேவனுடைய சித்தம். இந்த ஆவியானவர் சுயமா பேச மாட்டார், சுயமா செயல்பட மாட்டார், சுயமா நான் இருக்க மாட்டார். ஆனா அதே சமயத்தில் அவர் சத்திய ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்ட்னா கரெக்ட். பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து, ஐயோ எதுவும் கேட்க கூடாது, கேட்டா கோச்சிப்பாங்க. ஐயோ எதுவும் கேட்க கூடாது, கேட்டா கோச்சிப்பாங்க. No, if I was filled with Holy Spirit, either it is righteous, இது நீதிமானுக்குரியதா, இது பாவிக்குரியதா, either it is wicked, இந்த மாதிரியான காரியம் இருக்கா, இது இருக்க கூடாது.